சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. திஸ் இஸ் நாட் பீரியட்ஸ் ப்ளீடிங். அதாவது இது வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சோன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ப்ளீஸ் இதை இக்னோர் பண்ணிடாதீங்க. எனி டைம் யூ ஆர் நாட் பிளானிங் அ ப்ரெக்னென்சி, உங்களுக்கு ப்ரெக்னென்சி பிளானிங்கே இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் அ கேஷுவல் இன்டர்கோர்ஸுங்கும் போது ப்ளீஸ் யூஸ் அ காண்டம். சைல்ட் பர்த் ஒரு 6 months தான் இருக்குது. இப்போ அடுத்து நீங்கள் இன்டர்கோர்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஜைலாக ஏரியா இருக்கிறதுனால one more important reason for this for this bleeding can be cervical cancer. டாக்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா ராமச்சந்திரன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி பேச போகிறோம். தட் இஸ் ப்ளீடிங் ஆஃப்டர் செக்ஸ். நம்ம செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சமாக ப்ளீடிங் வருது. இஸ் இட் நார்மல் ஆர் நாட்? இப்போ நியூலி மேரிட் கப்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு when they are attempting the intercourse for the first time, அவங்களுக்கு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்புறம் ப்ளீடிங் வருது இஸ் குவைட் அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் இட் இஸ் நார்மல். ஏன்னா அவங்களுக்கு ஹைமன் டேர் ஆயிருக்காது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் when you are attempting, there can be a tear of hymen and there can be bleeding. பட் இந்த ஹைமன் டேர் ஆகிறதுக்கும் வெர்ஜினிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தட் ஐ வுட் லைக் டு மேக் இட் கிளியர். சில பேர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது தேர் கேன் பி அ டேர் இந்த அந்த லோவர் வெஜைனல் இன்ட்ராய்டஸ்னு சொல்லுவோம். அந்த ஓப்பனிங்கில் டேர் இருக்கும். சில பேர்த்துக்கு ரொம்ப நல்லாவே ப்ளீடிங் வரும். அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சூச்சர் போடுற அளவுக்கு கூட ப்ளீடிங் வரலாம். ஸோ ஆல் திஸ் வி ஹவ் சீன். ஸோ இமீடியட்லி ஆஃப்டர் யுவர் ஃபர்ஸ்ட் இன்டர்கோர்ஸ் திஸ் கேன் ஹேப்பன். இதை பார்த்து நம்ம பயந்துட வேண்டாம். ஸோ இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் லூப்ரிகன்ட் ஜெல் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகாமல் வென் யூ யூஸ் சம் லூப்ரிகேஷன் ஜெல், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை நம்ம கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஆர் யூ கேன் யூஸ் காண்டம்ஸ். காண்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அலாங் வித் த ஜெல் அந்த இன்டர்கோர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அடுத்த ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, தெர் கேன் பி அன் இன்ஃபெக்ஷன். அதாவது வெஜைனாலேயோ இல்லை உங்கள் யூட்ரஸோட மவுத் தட் இஸ் சர்விக்ஸ் அதில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை யூட்ரஸ்குள்ளேயே ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ளீடிங் ஆஃப்டர் செக்ஸ் வரலாம். இப்போ இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு வந்து லோவர் அப்டாமினல் பெயின் இருக்கும், அதாவது அடிவயிறு வலி இருக்கலாம். நடுவில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டிங் ஆகலாம். ஒயிட் டிஸ்சார்ஜ், உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துட்டே இருக்கும் இன் லார்ஜ் அமௌண்ட். லிட்டில் பிட் ஆஃப் ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாருக்குமே இட் இஸ் குவைட் நார்மல். பட் சப்போஸ் நீங்கள் இப்போ ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் எந்திருக்கும் போது யோர் ட்ரெஸ் இஸ் ஸ்டெயின்ட் ஆர் த சேர் இஸ் ஸ்டெயின்ட், அந்த அமௌண்ட் ஆஃப் உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தால் டெஃபினெட்லி தெர் இஸ் அன் இன்ஃபெக்ஷன் இன் த வெஜைனா. அந்த மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு திரியாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது. இதெல்லாமே இருந்து நீங்கள் இன்டர்கோர்ஸ் அப்போ அட்டெம்ப்ட் பண்ணும்போது ப்ளீடிங், அதாவது இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளீடிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர் யூட்ரஸில் ஒரு க்ரோத் இருக்குது, பாலிப்னு சொல்லுவோம். எண்டோமெட்ரியல் பாலிப்னா யூட்ரஸ்குள்ளேருந்து வருது. சர்வைக்கல் பாலிப், அதாவது யூட்ரஸோட வாயிலேருந்து ஒரு ஃப்ளெஷி க்ரோத் இருக்குது. இது ரெண்டுமே இருக்கும்போது நம்ம டீப்பாக பெனட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும் போது அதனால் ஃபிசிக்கலாக இது பண்ணும்போது தேர் கேன் பி ப்ளீடிங். ஸோ இது எல்லாமே ஆர் த காசஸ் ஆஃப் ப்ளீடிங். வேறு ரீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் உங்களுக்கு டெலிவரி ஆயிருக்கு, சைல்ட் பர்த் ஒரு 6 months தான் இருக்குது. இப்போ அடுத்து நீங்கள் இன்டர்கோர்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஜைலாக ஏரியா இருக்கிறதுனால தெர் கேன் பி ப்ளீடிங். நெக்ஸ்ட் ரீசன், நீ இப்போ ஒரு ஐயூடி போட்டிருக்கீங்க, காப்பர்ட்டி ஏதாவது போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது சம்டைம்ஸ் தேர் கேன் பி ப்ளீடிங் ஆஃப்டர் செக்ஸ். ஸோ இது எல்லாமே வைடு வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ் எதனால் நமக்கு ப்ளீடிங் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் வருது. இப்போ ஒரு நியூலி மேரிட் கப்பிளுக்கு ஒரு 1 or 2 times ப்ளீடிங் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இட் இஸ் ஓகே. பட் உங்களுக்கு திருப்பி 3rd time 4th time 5th time வெஜைனால் நல்லா லாக்ஸ் ஆன உடனேயும் உங்களுக்கு ப்ளீடிங் வந்துட்டே இருந்ததுன்னா இட் இஸ் நாட் நார்மல். அப்படின்னா ஏதோ ஒரு பெத்தாலஜி உள்ளே இருக்குது, அதை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். One more important reason for this for this bleeding can be cervical cancer. cervical cancer வந்து காமனான ரீசன் கிடையாது, பட் டெஃபினெட்லி இட் இஸ் தேர் இன் த லிஸ்ட். இந்த cervical cancer அந்த சர்விக்ஸில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு we do something called as pap smear. pap smearனா நம்ம அந்த சர்விக்ஸ்லேருந்து செல்ஸ் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அதை அனுப்பிச்சு எந்த மாதிரி செல்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ப்ராப்ளம் தரக்கூடிய செல்கள் இருந்ததுன்னா திஸ் கேன் லீட் இன் டு cervical cancer. ஸோ அதனால் நம்ம அது ப்ரீ மெலிக்னன்ட் ஸ்டேஜ், அதாவது கேன்சராக மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஸ்டேஜை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் 25 yearsக்கு மேலே உள்ள எல்லா லேடிஸுமே செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த cervical ஸ்க்ரீனிங் வந்து once in 5 years or once in 3 years பண்ணிக்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், அதாவது இந்த 25 to 45 வயசில் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபெக்ஷன் வரலாம். இந்த நான் இன்ஃபெக்ஷன்னு சொல்லப்போ இட் கேன் பி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட்னா யூ ஆர் கிவிங் இட், நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னருக்கு இன்ஃபெக்ஷன் கொடுக்குறீங்க, பார்ட்னர் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கொடுக்கலாம். இது ரெண்டுமே பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு சிம்டம்ஸ் கண்டிப்பாகவே தெரிய ஆரம்பிக்கும். லீஷன்ஸ், அதாவது மார்க்ஸ் ஏதாவது வரலாம் உங்கள் வெஜைனல் ஏரியாவில். உங்கள் பார்ட்னருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பீனைல் ரீஜனில் தெர் கேன் பி சம் க்ரோத், இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் அ சைன் ஆஃப் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு நிறைய ஆக ஆக இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் ரொம்ப காமன், உங்களுக்கு அக்வயர் ஆகிறதுக்கு ரொம்ப காமன். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா the most effective method is barrier method, அதாவது காண்டம்ஸ் யூஸ் பண்ணுங்க. எனி டைம் யூ ஆர் நாட் பிளானிங் அ ப்ரெக்னென்சி, உங்களுக்கு ப்ரெக்னென்சி பிளானிங்கே இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் அ கேஷுவல் இன்டர்கோர்ஸுங்கும் போது ப்ளீஸ் யூஸ் அ காண்டம். ஏன்னா நம்ம நிறைய இன்ஃபெக்ஷனை இந்த காண்டம் யூஸ் பண்ணால் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து லேட் ஏஜ் குரூப், அதாவது இந்த 48 வயசு ஒரு 50 வயசுக்கு அப்புறம் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும் போது வெஜைனா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், லூப்ரிகேஷனே இருக்காது. அந்த மாதிரி பெண்களுக்கு தேர் கேன் பி ப்ளீடிங் ஆஃப்டர் செக்ஸ். இது வந்து ரொம்ப காமனான ரீசன், நம்ம நிறைய இது பார்க்குறோம். இது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தே கேன் யூஸ் சம்திங் கால்ட் அஸ் லுபிக் ஜெல் ஆர் சில பேர் வந்து வேஸ்லீன் ஆர் கோகனட் ஆயில் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் யூஸ் கோகனட் ஆயில். லுபிக் ஜெல்னு உங்களுக்கு மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. இட் இஸ் அ லூப்ரிகேஷன் ஜெல்லி. ஸோ இந்த லூப்ரிகேஷன் ஜெல்லி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது, லூப்ரிகேஷனும் இருக்கிறதுனால செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளஷரபிளாகவும் இருக்கும் அண்ட் யூ வில் நாட் ப்ளீட் ஆஃப்டர் செக்ஸ். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் டு நோட் இஸ் திஸ் இஸ் நாட் பீரியட்ஸ் ப்ளீடிங். அதாவது இது வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சோன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ப்ளீஸ் இதை இக்னோர் பண்ணிடாதீங்க. பீரியட்ஸ் ப்ளீடிங்க்கும் ப்ளீடிங் ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக சம்மந்தம் கிடையாது. ப்ளீடிங் ஆஃப்டர் செக்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கலாம்? ஷுட் இட் ஜஸ்ட் போர் லைக் யுவர் பீரியட்ஸ் ப்ளீடிங்னா இட் இஸ் நாட் லைக் தட். அதாவது உங்களுக்கு அங்கே இன்ஜுரி ஏதாவது இருக்குது, ஒரு கட் மாதிரி ஏதாவது வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் பெனட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸ், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது ஏதாவது கட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பிளட் வந்து நீங்கள் சூச்சர் பண்ணுற, அதாவது ஸ்டிச் எடுக்கிற வரைக்கும் அந்த ப்ளீடிங் கண்டிப்பாகவே இருக்கும் அண்ட் இட் வில் பி மோர். அதர்வைஸ் இன்ஜுரி எதுவும் இல்லை, உள்ளுக்குள்ளே வேற ஏதோ பெத்தாலஜினால உங்களுக்கு ப்ளீடிங் வருது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இட் வில் பி ஒன்லி ஸ்பாட்டிங். நீங்கள் ஜஸ்ட் போய் வாஷ்ரூம் போய் உங்களுக்கு வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்பாட்டிங் தெரியலாம். ஸோ அடுத்த நாள் நீங்கள் உங்கள் அண்டர்வேர் போடும்போது அண்டர்வேரில் ஏதாவது ஸ்டெயின் இருந்துச்சுன்னா திஸ் கேன் பி ப்ளீடிங் ஆஃப்டர் செக்ஸ். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் ப்ளீடிங் ஆஃப்டர் செக்ஸ். உங்களுக்கு இதை பற்றி வேறு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கைண்ட்லி போஸ்ட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். We will get back with answers. Thank you. சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.